சிஎஸ்கே அணிக்கு மோசமான கேப்டன், ஷாக் கொடுத்த தோனி. 2008 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உருவாக்கப்பட்டது முதல் 2022 வரை அந்த அணியின் நிரந்தர அதிகாரப்பூர்வ கேப்டனாக இருந்தவர் தோனி மட்டுமே. இடையே தோனி ஓய்வு எடுத்து சில போட்டிகளில் போது சுரேஷ் ரெய்னா கேப்டனாக பணியாற்றினார். அப்படி இதுவரை 6 போட்டிகளுக்கு சுரேஷ் ரெய்னா கேப்டனாக செயல்பட்டு இருக்கின்றார். அந்த 6ல் 2 வெற்றிகள் 3 தோல்விகள் மற்றும் ஒரு டை என சுரேஷ் ரெய்னாவின் கேப்டன்சி சராசரியாகவே இருந்தது. 2022 ஆண்டில் IPL தொடரின் போது தோனி கேப்டன் பதவியை ரவீந்திர ஜடேஜாவிடம் அளித்தார். இந்த தொடரின் முதல் 8 போட்டிகளுக்கு ஜடேஜா கேப்டனாக செயல்பட்டார். ஆனால் அதில் 2 வெற்றிகள் மற்றும் 6 தோல்விகள் சந்தித்து CSK அணி. அதன் பிறகு தோனி மீண்டும் கேப்டன் பொறுப்பேற்றார். 2023 IPL தொடரிலும் அவரே கேப்டனாக இருந்து CSK அணிக்கு கேப்டனாக கோப்பையை வென்று தந்தார். தோனி இதுவரை CSK அணிக்கு 235 போட்டிகளில் கேப்டனாக செயல்பட்ட அதில் 142 வெற்றிகள் 90 தோல்விகள் ஒரு டை கிடைத்துள்ளது. கேப்டன் தோனியின் வெற்றி சராசரி 60.442 ஆகும். கேப்டனாக சுரேஷ் ரெய்னாவின் வெற்றி சதவீதம் 33.33 ஆகவும் ஜடேஜாவின் வெற்றி சதவீதம் 25% உள்ளது. சுரேஷ் ரெய்னா மற்றும் ரவீந்திர ஜடேஜா என இருவருமே தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பில் கேப்டனாக சிறப்பாக செயல்படவில்லை என்பதாலே தோனி நீண்ட காலமாக CSK அணியின் கேப்டனாக இருப்பது மட்டுமின்றி 42 வயதிலும் IPL தொடரில் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்.